எங்களுடைய போர்ஷன் எல்லாமே வந்து மலேசியாவில் நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 70-80% ஷூட்டிங் வந்து மலேசியாவில் நடந்தது. அவர் கூட நடிக்கும்போது ரொம்ப நர்வஸாக இருந்தது, ரொம்ப பயமாக இருந்தது. முடிஞ்ச அளவுக்கு வந்து ரொம்ப டேக் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் மனசில் ஓடிட்டு இருந்தது. பட் சார் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணார். சில நேரங்களில் முக்கியமான க்ளோஸ்-அப் ஷாட்லாம் அவரே என்கிட்ட வந்து ஹரிதாஸ் க்ளோஸாக இருக்கிறாங்க, நல்லா செய்யுங்க, சூப்பராக செய்யுங்க அப்படின்னு சொன்னார். ஒரு பெரிய உருண்டுகோலாக இருந்துச்சு, ஒரு பெரிய என்கரேஜ்மெண்டாக இருந்துச்சு அந்த வார்த்தை இன்னும் நல்லா செய்யறதுக்கு. டெஃபினெட்லி இந்த படம் ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ் கேரி பண்ணுது. இந்த படத்தை பார்த்தவங்களுக்கு பார்க்க முடிஞ்சவங்க பெண் குழந்தைகள் இருக்கிற எல்லா பெற்றோர்களும் மனசுல ஒரு பயம் வரும். அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். இந்த படத்தை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் இந்த படத்தை நான் ஏன் ப்ரெசென்ட் பண்ணுறேன்னா, இந்த படத்தை ஒரு ப்ரீ ஷோக்கு நான் லேட்டாக கொடுத்தாரு பவன் சொன்னேன். பாருங்க சும்மா தான் இருக்கீங்க, ஏன்னா எனக்கு பிஸ்னஸ் மட்டும் தான் என் மைண்டில் ஓடும். நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல் எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல் பண்ணுற பேசுறதுன்னா எல்லா காலேஜுலையும் பஸ் போகுது. ஆனால் காலேஜ் வந்தால் தெரியாது என்னன்னு சொல்லிட்டு பின்னாடி என் லோகோ பார்த்தது தெரியும். அந்த இதில் லோகோ சார் வந்து அந்த படத்தை வாங்க அந்த பாருங்கன்னு கொடுத்தாரு. பார்த்த உடனே சரத்கார் வந்து அந்த படத்துல வந்து படம் முடிஞ்சோடனே லாஸ்டா போய் அவரோட பொண்ணு போய் பார்த்துட்டு போய் படத்தை போஸ்ட் பண்ணேன். அது நான் சொல்ல கொடுத்த படத்தை பார்த்தவங்க தெரியும். இந்த படத்தை பார்த்த உடனே நேரம் வீட்டுக்கு போயிட்டு 3 வயசு என் பொண்ணு அதுவே தான் பார்க்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பாங்க. கண்ணில் உழுத்து தண்ணீர் வர அளவுக்கு உடனே இந்த படத்தை நல்ல ஒரு விஷயம் எல்லா குடும்பத்தோட அவேர்னஸ் இருக்கணும் அப்படின்றதுல மட்டுமே இந்த படத்தை பிரசன்ட் பண்ணலாம்னு இருக்கேன். இந்த படம் ரொம்ப அருமையான ஒரு படம், நல்லா ஓடுறது நல்லாவே தெரியும். அவங்களோட ஒத்துழைப்பு இருக்கணும். Actually, this is my first movie in Tamil, and this movie presented by Mr. Shivakumar. I think it's not only everybody saying this new generation movie and it's for old generation, and it's, we can say it's a good message is there. And it's for all parents and now thank you very much for all support. Thank you. இந்த படம் வந்து ஒரு நல்ல மெசேஜ் இருக்க படம். எல்லாரும் சொன்ன மாதிரி எல்லாரும் நைஸ் மெசேஜ் சொல்லுது. மெசேஜ்னா சோஷியல் மீடியா how we can develop and also ruin a person's life. Sometimes wrongly used the message. The social media வந்து எப்படிலாம் பயன்படுத்துறாங்க, யங்ஸ்டர்ஸ் how they are using it. அதை பயன்படுத்தும் போது விபரீத விளையாட்டில் இருக்கும்போது கேட்டு பிரபு வாட்டா படிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லை, பேரண்டல் கைடன்ஸ் இருக்கு. பேரண்ட்ஸ் வந்து அந்த மானிட்டரிங் வச்சுருக்கோம். இன்னைக்கு வந்து கரண்ட் வேர்ல்டில் பேரண்ட்ஸ் கேள்வி கேட்டால் என்ன எல்லாத்தையும் சஸ்பெக்ட் பண்ணுறீங்களா, என்ன கேள்வி கேட்குறீங்களான்னு கேட்குற சூழ்நிலை சில்ட்ரன் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்ற ஒரு சின்ன நம்ம மனசுக்குள்ள இருக்கும். பேரண்டல் லாக் போட்டு வைக்கலாமா, கம்ப்யூட்டரில் நினைப்போம். இதெல்லாம் மனசில் ஓடிட்டு இருந்தாலும் லோன் போய் பயன்படுது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் அந்த படத்தை வரும்போது என்ன நடந்துச்சுன்னா அந்த தலைவர் படத்தோட திரைக்கலை இதில் ஒரு இளைஞன் அப்புறம் ஒரு பிரதான 2 பேர் எப்படி சந்திக்கிறாங்கன்றது வந்து துருவி சோசியல் மீடியாவில் சந்திப்பு ஏற்படுது. அந்த சந்திப்பு என்ன நடந்துச்சு, இந்த பையன் வந்து அந்த பொண்ணை லவ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு, அந்த பொண்ணு சொன்னா இறந்து போற எல்லாரும் இறந்தாங்கன்னா ஒரு வித்தியாசமாக ராபின் டேரக்டர் சொல்லும்போது வித்தியாசம் கதை சொல்லும்போது ஜான் ப்ரொடியூசர் கேமன் மெட்ரி நான் வந்து துபாயில் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன். அவருக்கு வந்து அந்த படம் 2 லாங்குவேஜஸ் போத் மலையாளம் அண்ட் தமிழில் வந்து டைரக்ட் பண்ணுறது. அது வந்து கட் பண்ணல, ஸ்ட்ரெயிட் ஃபிலிம் 2 தமிழில் வந்து டைரக்ட் பேசி மலையாளத்தில் டைரக்ட் பேசி அடுத்த படம் தான் இந்த படத்துக்கான டப்பிங் ஃபிலிம் எடுத்து ஸ்ட்ரெயிட் ஃபிலிம் தமிழ் அண்ட் ஹவுசல் மலையாளம் போத்த ரிலீஸிங் வந்து 10%. மலேசியாவில் இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அந்த படத்தில் இன்வெஸ்டிகேட் தட் மர்டர் தட் ஹேப்பனிங் இன் மலேசியா. அது இந்தியர்கள் வந்து கொலை செய்யப்படுகிறார்கள் இந்த ஒரு அமைப்பு படத்தில் வருது. அது எப்படி கண்டுபிடிச்சேன், அது கண்டுபிடிக்கும் போது மை ரிலேஷன்ஷிப் வித் மை டாட்டர் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் ரொம்ப பிஸியாக தான் இருந்தேன். நினைக்கிற லைஃப்பில் போத்த பேரண்ட்ஸ் மைண்ட் 2 பேரும் வந்து வேலைக்கு போனாதான் குடும்ப வாழ்க்கை நடக்கின்ற ஒரு சூழல் இருக்கும்போது குழந்தைகளை வீட்டில் கவனிக்க முடியுதான்னு சொன்னால் கவனிக்க முடியல. அதே நேரம் நம்ம செலவழிக்கிறது வந்து அவங்க கம்ப்யூட்டர் முன்னாடியோ இல்லாட்டி தொலைக்காட்சி முன்னாடியோ ஐபேட், ஐஃபோன், ஸ்மார்ட் போன் அண்ட் டீச்சர்ஸ் இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுத்து பாடங்கள் தான் வந்து இருக்காங்க. வீட்டில் வந்து என்ன படிக்கிறாங்க சில பேரண்ட்ஸ் வந்து பார்க்கறதுக்கு நேரம் நான் பார்க்க முடியாத சூழல் என்ன பண்றாங்க புரியாத சில பேர் இருப்பாங்க. அவங்க வந்து கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் சொன்னா பல பேருக்கு புரியாம இருக்கலாம். என்ன பார்த்துருக்கேன்னு சொன்னா நல்லா தான் பார்த்துக்கலாம்னு நினைச்சு நம்பிட்டு இருப்போம். வேற ஏதோ பார்க்க வேண்டிய சூழல் பாப்பாவுக்கு இருப்பாங்க. அந்த பாப்பத்தில் என்னதான் திருவிழா பார்க்க திரும்ப அந்த வயதை போய்
அப்படி பார்க்கல ஒரு பெண் வந்து இன்னும் இந்த போலீஸ் அவர் ஸ்டார்ட் திங்கிங், நான் எவ்வளவு நேரம் என்னுடைய பொண்ணுகிட்ட என்னுடைய சின்ன கையில ஒரு சைல்ட நான் அதை என்ன பண்ணு நிகழ்ச்சி கேட்டுருக்கேன் அப்படின்னா கேட்கவே கிடையாது. ஸோ ஐ ஸ்டார்ட் கெட்டிங் வரிட் மோர் மை ஓன் டாட்டர். இதான் கதையோட மெயின் கரு. கடைசியாக மூவி மூவ்ஸ். கடைசியாக போனோன்னா லாஸ்ட் சீன் ஒரு மூவி தான் லைக் மொத்தம் டாக்டர் சிவகுமார் சொன்ன மாதிரி திடீர்னு வந்து நம்ம எங்கே போகலாம் ஹாலிடே கேட்குறீங்க என்ன புதுசாக கேட்குறீங்க என்னன்னு தான் அடுத்த எண்டு. ஆனால் நெவர் அந்த ஃபாதர்மான லாஸ்ட் டாக்டர் சொல்லி கோவ் பண்ணுங்க, என்ன பண்ற, ஏன் கஷ்டப்பட்டுருக்க, வெளியே போகலாம். நான் கேட்காத ஒரு ஃபாதர் கேட்கும்போது படத்தை எண்டாவது பிள்ளைங்க போயிட்டு முடிச்சிருப்பாங்க படத்தை. கான்செப்ட் பண்ணோன்னே மெசேஜ் டிரான்ஸ்ஜெண்டர்ஷிப் ரெஸ்பெக்ட் மெசேஜ் இருந்தது. அது மாதிரி மைனான்னு ஒரு படம் நான் பண்ணேன் கன்னடத்தில், அது வெரி பிக். அது ஒரு மெசேஜ் இருந்தது. அது ஒரு பையன் வந்து கமிட் 36 மர்டர்ஸ் சொல்லி அந்த 36 மர்டர்ஸ்க்கு அப்புறம் அவனுக்கு ட்ரேஸ் பண்ணி அவனை கைது பண்ணி கொண்டாங்க. ட்ரூ ஸ்டோரி. அது வந்து இந்த போலீஸ் ஆஃபீஸர் ரிட்டையர்ட் மிஸ்ஸியர் அசோக் குமார். அந்த அசோக் குமார் கேரக்டர் அதை பண்ணின படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம். 21 அவார்ட்ஸ் கான்ட்ரோட்டி ஸ்டேட் இன் கர்நாடகா. அதே மாதிரி இந்த படத்துல எனக்கு ஒரு பெயின் ப்ராக்டிஸ் மூவி ஷூட் இருந்தது. அந்த படம் நல்லா வரணும் அப்படின்னு எதிர்பார்த்து நல்லா வந்திருக்கு. நான் நல்லா ரிசீவ் பண்ணுறது தான் அவங்க வந்து டீம் மோஸ்ட் எஃபர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஃப்ரீயாகவே விட அனுப்புவோம் அப்படின்னு. ஃப்ரீயாக வந்து அனுப்புறான்னு கேட்பேன். அட்லீஸ்ட் தம்பியாவை என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம். பட் த மெசேஜ் இஸ் வெரி கிளியர். யூஸ் சோஷியல் மீடியா அந்த ரைட் மேன். இந்த படம் நான் 10ஆம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் இந்த படத்தை எப்படி என்னுடைய படங்கள் எல்லாம் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி ஒரு சுப்ரீம் சாராக புரட்சித்தில் முன்னாடி நின்றுட்டு இருக்கணும். காரணமாக இந்த 10 சகோதரர்களுக்கு அப்படி நன்றி தெரிவித்துள்ளேன். டிஸ்கன்சனுக்கு வந்து கமர்ஷியல் அவுட்புட் வந்து எல்லாமே படம் எடுத்துக்கணும், சாங் இருக்கும், போயிட்டு இருக்கணும். ஒரு கமர்ஷியலாக வந்து பட் ஒரு மெசேஜ் சொல்லப்படும் நார்மலி அது ரிஸ்க் தான் நான் நினைப்பேன். ஒரு மெசேஜ் சொல்றது, மெசேஜ் வந்து எனக்கு தெரியல அப்படின்னு கூட மக்கள் சொல்லலாம். பெரிய வந்து சர்மன் வீட்டில் 1000 பிரச்சனைகள் இருக்கு, நம்ம சந்தோஷமா இருக்கான்னு பார்த்தா ஏதோ மெசேஜ் சொல்ல போறாங்க அந்த படத்துல நினைக்கப்படும். அந்த மாதிரி காஞ்சனாவே அப்படிதான் நினைச்ச முதல் இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து பிடிக்கல, எனக்கு அந்த படம் சிரிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னேன். பட் இட் வாஸ் ரிசீவ். அவன் மெசேஜ் சொல்லும் போது எலிமெண்ட் ஆஃப் ரிஸ்க் இஸ் ஆல்வேஸ் தேர். என்டர்டைன்மெண்ட் எதுக்கு போகும்போது என்டர்டைன்மெண்ட் வந்து இந்த மாதிரி கலந்து இருக்கும்போது மெசேஜ் கலந்து இருக்கும்போது certain amount of risk. That's what it is. படத்துல உங்களுக்கு ஜோடி இருக்காங்க. படத்துல ஜோடி இருக்குங்க. கல்யாணம் ஆடவன்ற படத்தை சித்தரிக்கும் போது ஜோடி ஒன்றாக இருக்க முடியும். சோசியல் மீடியா கலைஞர் தெரியும். சோசியல் மீடியா கட்டுப்பாடு வேணும்னு ஒரு குரூப் சொல்றாங்க. ஒரு குரூப் கருத்து சுதந்திரம் கட்டுப்பாடு வேண்டாங்க. உங்க கருத்து என்ன? கட்டுப்பாடுன்றது வந்து சோசியல் மீடியா வந்து பப்ளிக் இருக்கும்போது, பப்ளிக் ப்ராப்ளம் இருக்கும்போது லாங்குவேஜ் நீங்க என்ன பயன்படுத்துறீங்க, எப்படி அட்ரஸ் பண்றீங்க அப்படின்றது தெரியணும். எனக்கு கூட ட்விட்டர் அக்கௌண்ட் பற்றி நிறைய பேர் வந்து எனக்கு கேள்வி கேட்பாங்க. வெரி பொலைட். ஒரு லெவலுக்கு மேலே போகணும். அதாவது இந்த உங்களுடைய ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அண்ட் ரைட் இருக்கிறது வந்து கொஞ்சம் எக்ஸஸாக நீங்கள் வந்து போகணும். டெஃபினெட்லி பீப்புள் கேட்பாங்க. அதில் அந்த சோஷியல் மீடியாவை நல்லா பயன்படுத்தும். கிரிட்டிசிசம் இஸ் வெல்கம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லிட்டாங்க. அதனால பல விஷயத்துக்கு வந்து எனக்கு கேள்வி கேட்டிருக்காங்க, நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். நான் நார்மலாக தான் பதில் சொல்லுவேன். பட் லாங்குவேஜ் யூஸ் தப்பாக இருக்கும்போது தென் இட் இஸ் அப்ளிகேஷன் வரும்போது then I will send a message. I'll find you. I'll get you to. மலேசியால இருந்து நிறைய படங்கள் வருது. அங்க தயாரா இங்க ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி மலேசியால இருந்து நிறைய நடிகர்களும் வர்றாங்க. அவங்க நம்ம சங்கத்துல பதிவு பண்றாங்களா? உங்க நம்பர் உட்பட கண்டிப்பா எல்லா உட்பட எல்லாம் பதிவு பண்ணாம நடிக்கல படத்தை. ஆனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் அதில். ஆனால் நீங்கள் இன்னும் போகிறதுலாம் நீங்கள் வந்து நடிகர்களை பார்க்கும்போது நிறைய ப்ரெஸ் மீட்டிங் போறீங்க. நீங்கள் மெம்பராக இருக்கலாம் கேட்டு அந்த தகவலை சொன்னாலே அது பதிக்கும். அது ரொம்ப சந்தோஷப்படுங்க. இந்த மாதிரி அலங்காரம் மிகப்பெரிய பத்திரிகை அன்பு வந்து இந்த கேள்வி நீங்க எல்லாரும் கேட்டாங்க. மெம்பர் அளவுக்கு நம்ம பத்தி எழுத மாட்டேன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷம். உடனே மெம்பர் ஆகிடும். கெஸ்ட்ரோல் நடிக்க ஏதாவது கட்டுப்பாடு வச்சுக்கணும் சார். இப்படியா நடிக்கணும் இந்த படத்துல இந்த கேரக்டர் தான் நடிக்கணும். கெஸ்ட்ரோல் அப்படின்றது வந்து பண்ணும்போது நம்ம இன்பிட்டில் வந்து மெயின் ஃப்ரேம் பண்ணிக்கிறது நேரம் கிடைக்கும். அவருக்கு வந்து சட்டமன்றம் இப்போ அரசியல் அப்படின்னு வரும்போது இவர் வந்து படத்தை நடிச்சிருந்தா திடீர்னு கிளம்பி போயிடுவாரோட டவுட் வந்து ப்ரொடியூசர்ஸ் இருக்கும், டைரக்டர்ஸ் இருக்கும். அதனால வந்து ஒரு கேப், உண்மையிலே ஒரு 4 years கேப். அதை வந்து செலக்டிவா படம் பண்ணணும்னா ஒரு மெசேஜ் இந்த படமா பண்ணணும்னு சொல்லுவேன். அந்த மெசேஜ் வந்து கீப் இட் இன் மைண்ட் தட் அந்த ஹீரோ, அந்த ஹீரோ பேஸா இருக்கான்னு பார்ப்பேன், அந்த வேல்யூஸ் இருக்கான்னு பார்ப்பேன். அந்த வேல்யூஸ்க்கு தான் நான் படம் பண்ணிட்டு இருந்தேன். இப்போதான் நான் வந்து டிவைட் பண்ணி கண்டமார்க்கு வந்து படத்தை நான் வந்து பண்ணும்போது அந்த ரிஸ்க் வந்து என்னன்னா இல்லைனாவும் நடிக்கணும், ஹீரோவும் நடிக்கிறேன். அதனால தட் இஸ் த மெயின் திங். அதில் வந்து நான் அந்த வில்லனுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு
இந்த மாதிரி ஒரு இது வந்து சரத்குமார் மாதிரி வில்லன் வந்தாரு, இல்லை வில்லன் அடிக்கிறாங்க ஒரு ஆர்வம் கொண்டு இருக்கா, கொஞ்சம் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் அது அமைஞ்சது. அதனால அந்த படம் நான் பண்ணுறேன். பெட்டி நான் பண்ணுறது தான் வேல்யூ பேஸ்ட் ஃபிலிம், கொஞ்சம் மெசேஜ் பண்ண நல்லா இருக்கும்னு பண்ணேன். கெஸ்ட் நான் வந்து நிறைய பண்ணுறதில்ல, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த படம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த படம் அது ஒன்று. சார், தமிழ்நாட்டிலையும் போலீஸ் ஆஃபீஸரா வச்சிருக்கீங்க, மலேசியாலையும் போலீஸ் ஆஃபீஸரா வச்சிருக்கீங்க. எந்த போலீஸ் பெஸ்ட்? எல்லா போலீஸும் பெஸ்ட். எது ரொம்ப பெஸ்ட்? நம்ம போலீஸ் இருக்க மாட்டேங்க. சரி, இதுல வந்து நீ நான் நிழல் 3 ஆப்ஷன், நீங்க எது? நீயா நானா நிழல்? இது கேள்வி சபாஷ், சரியான போட்டி. நீ நான் நிழல், இந்த 3மே நான் தான். நீ என்ன பண்ண, நான் என்ன பண்ணேன், நிழல் என்ன பண்ணுச்சு, நான் கதை. அதான் நீ நான் நிழல். சார் ஹீரோ தான் சார் ஹீரோ படத்தை. படத்தோட கதை வந்து ஹீரோ சார், அவர் தானே வராது. சரி, 2 பேர் சந்திக்கிறாங்க, அந்த கதையை கேட்டுன்னு சொல்ல முடியாது சார். படத்தை பார்த்தோம், 2 people are meeting. அந்த மீட்டிங் சக்சஸ்ஃபுல்லா இருக்கா இல்லைன்றதுதான் சொன்ன அந்த படம் ரைஸ். அன்பார்ச்சுனேட்லி அந்த இறப்பு எதிராக வருத்தத்தை இருக்கணும். அது மர்டர் ஸ்பீக்கிங் லார்ட்ஸ் எப்படி வந்தாரு அதான் வந்து கதையோட அமைப்பு. ஸோ ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ், வெரி இமோஷனல் கேரக்டர் வரும். இது வெரி குட் ஜாப். பிரமாதம்.